வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 16 ஆம்ப்ஸ் சாக்கெட், 2 சாக்கெட்டு, 20 ஆம்ப்ஸ் சுவிட்ச் 2 இதை ஒரு பிளாஸ்டிக் போர்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி கனெக்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் போர்டு தான். வாங்க வீடியோக்கு போகலாம். இதுக்கு ஒரு பிவிசி போர்டு, 6 மாடல் போர்டு, 2 16 ஆம்ப்ஸ் சாக்கெட்டு, 20 ஆம்ப்ஸ் சுவிட்ச் 2, கனெக்ட் பண்ணதுக்கு உண்டான வயர் ஒன்று, அதுக்கப்புறம் 2 கோர் கேபிள் ஒன்று வாங்கி வச்சுருக்கிறேன். என்ன டூல்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்டரு, வயர் ஸ்ட்ரிப்பர் போதும். இந்த பிவிசி பாக்ஸில் இந்த சைடில் இருந்து தான் நம்ம வந்து ஹோல் போட்டு கேபிளை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இது வழி தான் கேபிள் வந்து பவர் கொடுக்க போகிறோம். அதுக்காக இதுக்கு வந்து ஒரு ஹோல் போடணும். அது அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபிட்டிங்ஸ் ஐட்டம், சாக்கெட்டையும் சுவிட்சஸையும் வந்து பிரிச்சிடலாம். பிரித்து போர்டில் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இது வந்து 20 ஆம்ப் சுவிட்சு. அதில் வந்து இண்டிகேட்டர் கூட இருக்கும். இது எல்லாமே மாடுலர் தான். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு எந்த ஒரு ஸ்க்ரூவும் போடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம அந்த சுவிட்ச் பாக்ஸோட பிளேட்டு, அந்த ஷீட்டில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த சுவிட்சு சாக்கெட்லாம் வந்து போய் லாக் ஆகிக்கும். சாக்கெட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான 20 ஆம்ப்ஸ் சுவிட்ச் அதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த போர்டுக்கு தேவையான 2 சாக்கெட், 2 சுவிட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனி அடுத்து இந்த பாக்ஸில் நம்ம வந்து ஒரு ஹோல் போட்டுடலாம். இதுக்கு நான் வந்து சால்டரிங் அயன் யூஸ் பண்ணி போட போகிறேன். இந்த கேபிள் வந்து அந்த ஹோல் வழியாக பாக்ஸுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காக. வாங்க இப்போ ஹோல் போட்டுடலாம். ஹோல் போட்டாச்சு இந்த பாக்ஸில். இப்போ பாருங்கள், இது வழியாக நம்ம அந்த 2 கோர் கேபிளை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதோட வயரிங் அப்புறம் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த சுவிட்ச் அண்ட் சாக்கெட்டுக்கு வந்து லூப் பண்ணுறதுக்காக ஒரு வயர் எடுத்துருக்கிறேன். அது கொடுக்கறதுக்கு முன்னே இதோட கனெக்ஷன் டயக்ராமை பார்த்துக்குங்க, எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறது. இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா, இதில் 2 லைட் இருக்குது இந்த சுவிட்சஸில். அந்த லைட்டை வந்து ஃபேஸ் நியூட்ரலில் நம்ம கனெக்ட் பண்ணணும். அந்த சுவிட்சோட அவுட்புட்டில் ஃபேஸையும், அந்த எல்இடியில் உள்ள வயர் 2 வயர் இருக்கும். அதோட ஒரு வயரை வந்து சுவிட்சோட அவுட்புட்லேயும், இன்னொரு வயரை வந்து நியூட்ரல்லையும் லூப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சு நீங்கள் ஆன் பண்ணும்போது மட்டும் அந்த எல்இடி வந்து க்ளோ ஆகும். அப்போ அந்த சுவிட்ச் வந்து ஆனில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நான் அதை வந்து இந்த டயக்ராமில் வரையில் அந்த எல்இடி கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு நான் மறந்துட்டேன் இதில். இப்போ நம்ம வந்து இந்த போர்டில் நம்ம இன்டர்னல் லூப் எல்லாமே பண்ணிடலாம். ஒரு சுவிட்சோட அவுட்புட்டில் இருந்து ஒரு வயரை கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு சாக்கெட்டோட ஃபேஸ் பின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சாக்கெட்டோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் எர்த்துன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அதில் பிங்கிற டெர்மினலில் வந்து நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுதான் வந்து சுவிட்சோட அவுட்புட்டில் இருந்து வரக்கூடிய ஃபேஸ். இதே மாதிரி இன்னொரு சுவிட்சோட அவுட்புட்டில் இருந்தும் ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாக்கெட்டோட ஃபேஸில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஒரு சாக்கெட்டை கையில் வச்சு பார்க்குறீங்க, அதோட பேக் சைடில் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தான் எப்போவுமே ஃபேஸை கனெக்ட் பண்ணணும். நீங்கள் சாக்கெட்டோட ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ரைட் சைடில் தான் சப்ளை வரணும். இப்போ வந்து இந்த சுவிட்சுக்கு உண்டான இண்டிகேட்டர், அந்த பல்பை வந்து நம்ம ஒவ்வொரு சுவிட்சிலையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம சுவிட்சோட அவுட்புட்டில் இருந்து ஃபேஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா சாக்கெட்டில், அந்த ஃபேஸ் வயரோட கனெக்ட் பண்ணிடலாம். ஒரு வயர் எடுத்து இன்னொரு வயரை வந்து நீங்கள் நியூட்ரலில் லூப் பண்ணிடுங்க.
இப்போ பாருங்கள், 2 சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய 2 பல்பில் இருந்தும் ஃபேஸை மட்டும் கொண்டு போய் நம்ம வந்து 2 சாக்கெட்லேயும் அந்த ஃபேஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போது 2 பல்ப்லேயும் ஒயர் பார்த்திங்கன்னா நியூட்ரல் ஒயர் மட்டும் பாக்கி இருக்குது. இப்போ வந்து நியூட்ரல் லூப்புக்காக இந்த ஒயரை கட் பண்ணி 2 சாக்கெட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் வந்து லூப் பண்ணிக்கிறோம். இப்போது சாக்கெட்டோட நியூட்ரலில் இந்த ஒயரோட ஒரு எண்டை கனெக்ட் பண்ணிட்டேன். இன்னொரு எண்டு பார்த்திங்கன்னா இன்னொரு சாக்கெட்டோட நியூட்ரலில் வந்து இந்த ஒயரோட அனதர் எண்டு இன்னொரு எண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த நியூட்ரல் லூப் ஒயர் கனெக்ட் பண்ணும்போது அந்த சுவிட்சோட இண்டிகேட்டர் பல்ப்லேருந்து வரக்கூடிய நியூட்ரல் ஒயரையும் அது கூடவே சேர்த்து கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு சுவிட்சிலேருந்து வரக்கூடிய இண்டிகேட்டர் ஒயரும் கனெக்ட் பண்ணியாச்சு, ஃபேஸ் நியூட்ரல் லூப்பும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு மெயின் இன்புட் சப்ளை தான் கொடுக்கணும். அப்புறம் 2 சுவிட்சையும் ஃபேஸ் வந்து இன்புட்டு 2 சுவிட்சுக்கும் இன்புட் ஃபேஸ் இருக்குது பார்த்திங்களா, அது 2ஐயும் நம்ம வந்து லூப் பண்ணணும். ஸோ அதை நான் இப்போ லூப் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக ஃபேஸ் நியூட்ரலுக்கு வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நான் இப்போ என்கிட்ட வேறு கலர் ஒயர் இல்லை, ஸோ அதனால் நான் வந்து ரெட் கலரையே நான் எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கிட்டேன். இப்போ பாருங்கள், எல்லா வயர்ஸும் கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இந்த மெயின் இன்புட் கேபிளை வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து டை மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த கேபிளோட ஸ்லீவ் எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் 2 கோர் இருக்குது, ரெட் அண்ட் பிளாக்கு. ரெட்டு வந்து ஃபேஸ்க்கும், பிளாக் வந்து நியூட்ரலுக்கும் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த போர்டில் ஆல்ரெடி இன்டர்னல் வயரிங் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இதில் ரெட்டை வந்து ஃபேஸில் ஏதாவது ஒரு ஃபேஸ் சுவிட்சோட பாட்டமில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க, எந்த சுவிட்சில்னாலும் ஓகே. நியூட்ரலில் வந்து எந்த சாக்கெட்டோட நியூட்ரலில் வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி எல்லாத்துக்குமே லூப் கொடுத்துட்டோம். பிளாக் கலர் நியூட்ரலில் வந்து ஒரு சாக்கெட்டோட நியூட்ரலில் கனெக்ட் பண்ணால் போதும், அதிலிருந்து இன்னொரு சாக்கெட்டோட நியூட்ரல் லூப் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் வந்து ரெட்டை வந்து ஒரு சுவிட்சோட பாட்டமில் கொடுத்துக்கிறேன். ஏன்னா 2 சுவிட்சுமே நான் வந்து பாட்டம் ஷார்ட் பண்ணியாச்சு, லூப் கொடுத்துட்டோம். அதனால் ஒரு சுவிட்சோட பாட்டமில் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸ்க்ரூஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பிவிசி பாக்ஸ் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அதுக்குன்னு ரொம்பவும் டைட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா சில பாக்ஸஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், உடஞ்சிச்சின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதை டைட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பாக்ஸுக்கு சப்ளை கொடுத்து செக் பண்ணிவிடுவோம். நான் அதுக்காக சால்டரிங் அயனை வச்சு செக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். சால்டரிங் அயன்லேயும் இண்டிகேஷன் லைட் எரியுது, சுவிட்ச்லேயும் பாருங்கள் இண்டிகேட்டர் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பவர் சப்ளை நம்மளுக்கு வரும்.
இப்படி தான் சிம்பிளாக ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ எடுக்கும்போது நான் வந்து எர்த் ஒயர் க்ரீன் கலர் ஒயர் இல்லாததுனால நான் அதை வந்து கனெக்ட் பண்ணலை. நான் அதுக்கப்புறம் வந்து அந்த க்ரீன் கலர் ஒயர் வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் வந்து எர்த் ஒயரு மறக்காமல் கொடுக்கணும். நியூட்ரலோட மட்டும் எர்த்தை லூப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.